ஜப்பானில் நேற்று முதல் 155 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதனால் இதுவரை 30 பேர் பலியாகியுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வடக்கு மத்திய ஜப்பானில் நேற்று பிற்பகல் 7.6 ரிக்டர் அளவில் பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. சரியாக உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணி முதல் அடுத்தடுத்து சிறிய நில அதிர்வுகள் மத்திய ஜப்பானை தாக்கியுள்ளன. நேற்று முதல் 155 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து நிலநடுக்கம் மற்றும் நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருவதாகவும் ஜப்பான் வானிலை ஏஜென்சி தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் இஷிகாவா, நிகாடா மற்றும் டோயாமா மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கையை விடுத்தது. புத்தாண்டு தினத்தன்று மத்திய ஜப்பானை தாக்கிய நில அதிர்வு விரிவான சேதத்தை ஏற்படுத்தியது என்று ஜப்பானிய பிரதமர் கூறியுள்ளார். பல உயிரிழப்புகள், கட்டிட இடிபாடுகள் மற்றும் தீ விபத்துகள் உட்பட மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. மேலும் ஜப்பானின் வாஜிமா நகரத்தை 1 மீட்டர் உயரத்திற்கு மேல் சுனாமி அலைகள் தாக்கியதாகவும் இதில் குடியிருப்பு பகுதிகளில் கடல் நீர் புகுந்தது என்றும் இதே போல இஷிகாவா மாகாணத்தில் 5 மீட்டர் உயரத்தில் சுனாமி தாக்க வாய்ப்புள்ளதாகவும் ஜப்பான் வானிலை ஏஜென்சி தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உயரமான பகுதிகளுக்கு செல்லவும் கடலோர பகுதியில் இருந்து விலகி செல்லவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். மேலும் இந்த பூகம்பத்தால் பெரிய அளவு சுனாமி அலைகள் தாக்கவில்லை. இருப்பினும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் எழுந்தன. இது கடுமையான பூகம்பம் என்பதால் ஏராளமான கட்டிடங்கள், சாலைகள், வீடுகள், நிறுவனங்கள் போன்றவை பெரும் சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்சார வசதி இல்லாமல் தவித்து வருகின்றார்கள். மேலும் இந்த நிலதிர்வால் இதுவரை 30 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் சேத விவரம் குறித்த தகவல் இதுவரை முழுமையாக வெளியாகவில்லை. முன்னதாக உயர்மட்ட சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து எச்சரிக்கையும் ஜப்பான் அரசு திரும்ப பெற்றுள்ளது. ஜப்பான் கடலுக்கு அருகில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயரமான பகுதிகளுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். மேலும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஜப்பானில் பூகம்பம், அதைத் தொடர்ந்து சுனாமி என்று அடிக்கடி ஏற்பட என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். பசிபிக் கடலின் நெருப்பு வளையம் எனப்படும் ரிங் ஆஃப் ஃபயரில் ஜப்பான் அமைந்துள்ளது. இதன் காரணமாக அங்கு அடிக்கடி பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்படுவது வழக்கமாகும். இங்கு செசமிக் செயல்பாடு அதிகமாக இருப்பதால் எளிதாக பூகம்பம் ஏற்படும். மேலும் இந்த பகுதியானது வடக்கு ஜப்பான் பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. 2011 மார்ச் 11ஆம் தேதி வடக்கு ஜப்பான் பகுதியில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. இங்கு ஏற்பட்ட பூகம்பம் ரிக்டர் அளவில் 9ஆக பதிவானது. அதனைத் தொடர்ந்து அங்கு சுனாமியும் ஏற்பட்டது. இப்போது 13 வருடங்கள் கழித்து மீண்டும் ஜனவரி மாதத்தில் அதே புகிஷாமா பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இதுவரை பதிவான மிக வலிமையான பூகம்பம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நோட்டோ தீபகற்பம் மாகாணத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து விழுந்து அதில் வசிக்கும் மக்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். இதுவரை பதிவான இறப்புகள் குறைவாக இருந்தாலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போது 0க்கும் குறைவான வெப்பநிலையில் இரவை கழித்து வருவதாகவும் மேலும் நில அதிர்வுகள் தொடர்வதால் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அஞ்சுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.